அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடைய உண்மையான தூய்மையான அன்பிற்கு அடிமையாக ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இந்த மெத்தட் தினமுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட். அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேலும் அன்பிற்கு அடிமையாகுதல் அப்படின்ற வார்த்தைக்கான பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பிற்கு அடிமைன உடனே நீங்கள் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது மேனிப்புலேட் பண்ணுறதோ கிடையாதுங்க. அன்பிற்கு அடிமைனா உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்க மேல அன்பை செலுத்துவாங்க. பொதுவாகவே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அங்க ப்ராப்ளம் வருவதற்கான காரணம் ஒருத்தர் மட்டுமே தங்களுடைய உண்மையான அன்பையும் காதலையும் பாசத்தையும் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் அதை புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. இதனால தான் அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் காட்டுற அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ரிட்டனில் அந்த அன்பை உங்கள் மேலே செலுத்துவாங்க. ஸோ அதற்கான மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து நபர்களுமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக மனிதர்களையே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த டெக்னிக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நியாயமாக இருக்கக்கூடிய எல்லா உறவு முறைகளுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பசங்களாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு பயன்படுத்தலாம். ஸோ எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புக்குமே இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உதாரணத்துக்கு பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கலாம், லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பிரிந்திருக்கும் நண்பர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் கூட பிரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ன்றதுனால நீங்கள் எந்த நாள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எந்த கிழமை வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 21 நாட்களுக்கு 21 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இருந்தாலும் பெரிய கேப் எதுவுமே எடுத்துடாதீங்க. 1 வீக்கோ அல்லது 2 வீக்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கேப் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் 21 நாட்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 21 டேஸ் வரணும். ஆனால் அதற்கு பிறகும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க செய்யலாம். தொடர்ந்து செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். மேலும் லைஃப் லாங் நமக்கு தேவைப்படுற ஒரு மெத்தட் இது. நெக்ஸ்ட், எந்த டைம்ல இதை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கோ, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தை இந்த மெத்தடுக்கு பயன்படுத்திக்கோங்க. தினமும் ஒரே நேரத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரிங்க, இந்த மெத்தடுக்கு தேவைப்படுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. புது நோட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பயன்படுத்தின நோட்டில் இதை எழுத வேண்டாம். ஏன்னா நீங்கள் அஃபர்மேஷன்ஸ்க்காக சில நோட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை கூட இதற்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. புதுசாக ஒரு நோட் வாங்கிக்கோங்க. அல்லது வீட்டிலேயே ஏதாவது புதிய நோட்டோ டைரியோ இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். ரூல்டு அன்ரூல்டு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோடு போட்ட நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எழுத போகும் அந்த பெண்ணுடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணை நீங்கள் பயன்படுத்துங்க. ரெட் கலரையோ பிளாக் கலரையோ நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் எழுதுறது கிரீன் கலராக இருக்கணும் அல்லது ப்ளூ கலராக இருக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த மெத்தடோடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரைஸ் பண்ண வாழ்த்த அந்த விஷயத்திற்கு நன்றியை சொல்ல அந்த பொருட்கள் நம்ம கிட்ட பெருகிக்கிட்டே போகும். அது பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது குறிப்பிட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி. ஸோ எப்போவுமே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும், உங்களுடைய காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் மேலே யாரெல்லாம் அன்பாக இருக்காங்களோ, உண்மையான பாசத்தை காட்டுறாங்களோ அந்த நபர்களை நீங்க மனதார நன்றியுடன் வாழ்த்தணும். சோ முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் பொழியும் அந்த நபர்களுடைய ஒரு சின்ன லிஸ்ட் எடுங்க. ஒரு 2ல இருந்து 3 பேர் இருந்தால் கூட போதும். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அடுத்தது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்கலாம்,
உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் மேலே உண்மையான அன்பை செலுத்தும் நபரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுடைய லிஸ்ட் எடுங்க. 2லிருந்து 3 நபர்கள் வந்தாலே போதும். இப்போ நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் புக் யூஸ் பண்ண சொல்லி அந்த நோட்டில் கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெனில் இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியத்தை நீங்கள் எழுதணும். 10 நிமிடங்களுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். உங்களுக்கு எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கூட எழுதலாம், தவறு கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களாவது நீங்க எழுதணும். எழுத வேண்டிய வாக்கியம் நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நேம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. பக்கத்துல தேங்க்ஸ் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ். இந்த நேம் இருக்கிற இடத்துல உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் பொழியும் அந்த நபருடைய பெயரை எழுதணும். அது உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சின்ன லிஸ்ட் எடுக்க சொன்னேன். ஸோ குறைஞ்சபட்சமா 3 பேருடைய பெயர்களாவது இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை நீங்க சென்டென்ஸ் எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாக்கு எழுதுறீங்கன்னா நேமுக்கு பதிலாக அப்பான்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ். அடுத்தது அம்மாக்காக எழுதுறீங்கன்னா அடுத்த வரியில் அம்மான்னு போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ்னு எழுதணும். நீங்கள் ஒய்ஃபுக்காக எழுதுறீங்கன்னா அவங்களுடைய பெயரை போட்டு எழுதலாம். அல்லது நீங்கள் அவங்களை எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேம் அங்கே போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும். நேம் இருக்கிற இடத்துல பெயர் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உறவு முறைகளையும் அந்த இடத்துல போடலாம். இப்போ நண்பர்களாக இருந்தால் நம்ம பெயர் தான் சொல்லி கூப்பிடுவோம், அல்லது ஏதாவது ஒரு பெட் நேம்லையோ ஷார்ட் நேம்லையோ கூப்பிடுவோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி 10 நிமிடங்களுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். 1 by 1 எழுதிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நபர், 2வது இன்னொரு நபர், 3வது இன்னொரு நபர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு எண்ணிக்கையும் இங்கே முக்கியம் கிடையாது. கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. இத்தனை முறை எழுதணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. 10 நிமிடங்களுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. ஆனால் எழுதும் பொழுது உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுதணும். அதுதான் ஒரே முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பெயருக்குமே 10 நிமிஷம் எழுதணும்னு கிடையாதுங்க. 3 பேருக்கும் சேர்த்தே 10 நிமிஷம் நீங்கள் எழுதினாலே போதும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்கன்னு உணர்வு பூர்வமாக உணர்ந்து நன்றியோட நீங்க எழுதணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க உண்மையிலேயே உணர்ந்து எழுதுனீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு ஆனந்த கண்ணீரே வரும். அந்த அளவுக்கு நீங்க உணர்வு பூர்வமா எழுதணும். அப்பதான் இந்த டெக்னிக்கை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஏதோ அசைன்மெண்ட் மாதிரி நீங்க எழுதக்கூடாது. கடகடகடன் 10 நிமிஷம் எழுதணும்னு இது சடங்கு மாதிரி எழுதக்கூடாது. நீங்க சந்தோஷமா எழுதணும். அடுத்ததா இங்கிலீஷ்ல தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. தமிழ்லையும் எழுதலாம். உங்களுக்கு எந்த மொழியில எழுதுனா உணர்வு பூர்வமா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதலாம். தமிழ்ல கூட நான் இப்போ உதாரணத்துக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. பெயர் நீங்க எழுதிட்டு பக்கத்துல என் மீது நீங்கள் செலுத்தும் தூய்மையான அன்பிற்கு நன்றி. இந்த மாதிரி நீங்க எழுதலாம். சோ உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ அதற்கு ஏத்த மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க உணர்வு பூர்வமா உணர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய நபர்களை வாழ்க்கையில நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர்களும் உங்களை தேடி வருவாங்க. இது அனுபவ ரீதியா நான் கண்ட உண்மை. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டெக்னிக். ஸோ எல்லோருமே இதை கட்டாயமா பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி இருந்த நபர்களாக இருக்கட்டும், அல்லது இப்ப கரண்டா உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல உங்களுடைய வாழ்க்கையில வரவிருக்கும் நபர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே உங்களுடைய அன்பிற்கு அவர்கள் அடிமையாகி விடுவார்கள். இன்னொரு முக்கியமான குறிப்பு, நீங்க லவ் பிரேக்கப்ல இருக்கீங்க அல்லது நீங்க விரும்பும் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த நபருடைய பெயரை இந்த லிஸ்ட்ல நீங்க பயன்படுத்த கூடாது. ஆனால் அந்த நபர் உங்களை தானாக தேடி வருவார். அதுதான் இந்த டெக்னிக்ல இருக்கிற சூட்சமம். 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நோட்டை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. ஸோ அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க அதற்கு பிறகு கூட கண்டினியூ பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் 21 நாட்கள் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு கூட அதை நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களை விட்டு பிரிந்த நபர்கள் உங்க கூட சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பெயரையும் நீங்க சேர்த்து அந்த லிஸ்ட்ல எழுதலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.